இஸ்லாத்தை விமர்சிப்பதை ஒரு விதமான ஒரு ட்ரெண்டாக கையில் எடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தி என்னத்தையாவது போட்டு விடுறது, இஸ்லாத்தை சீண்டுவது, எதற்கெடுத்தாலும் சம்பந்தமே இருக்காது. அது இஸ்லாத்தை சீண்டுவாங்க. இஸ்லாத்தில் இப்படி இருக்கின்றது அப்படி இருக்கின்றது, அதை ஏன் இதை சொல்ற என்று கேள்வி கேட்டோம் என்றால் அதெல்லாம் இல்லை, ஏன் இஸ்லாத்தில் இப்படி இருக்கின்றது என்று சொல்லி இது போன்ற இந்த இஸ்லாத்தை சீண்டக்கூடிய வேலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுல சமீபத்தில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தமிழச்சி என்று சொல்லி ஒரு எச்சி என்ன செய்கின்றது என்றால், இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி ஒரு ஸ்டேட்டஸ் போடுது. அதாவது கற்பு கொள்ளையர் தினம்னு காதலர் தினத்தை பத்தி விமர்சனம் பண்ணி ஒரு போஸ்ட் அடிக்கிறோம். ஏன் காதலர் தினம் என்ற பெயர்ல நீ என்னென்ன அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்க, நடு ரோட்ல ரெண்டு நாய் செய்யற வேலைய இரண்டு கால் நாய்கள் ரெண்டு ஏன் செய்யுது நடு ரோட்ல இருந்து, இது எந்த அளவுக்கு கேடு கட்டத்தனம், இதெல்லாம் பார்த்தா கல்லால் எரியக்கூடிய ஒரு வேலை, கல்லை கொண்டு எரியணுமா அல்லது அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுமா? அதுல இங்க உள்ள அறிவுஜீவிகள் இப்படின்னா காதலர்கள் நடு ரோட்ல சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, போலீஸினுடைய தொழிலையே மாற்றி விட்டாரு. போலீஸ் வேலை இதுவா? அந்த மாதிரியான கேடு கெட்ட வேலையை செய்யக்கூடியவர்கள் அடிச்சு விரட்டாம அதுக்கு போய் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய நிலைமை இருக்கின்றது. இப்படி கலாச்சார சீர்கேட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறத கண்டிச்சு கற்பு கொள்ளையடிக்கிற பாக்குற வேலைடா இது அப்படின்னு சொல்லி நம்ம கற்பு கொள்ளையர் தினம் நடிச்சா அது இந்த அம்மாவுக்கு பொருட்களை எப்படி இவர்கள் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் எடுத்தார்கள். அப்ப யார் இந்த வேலையை செய்வானா இதெல்லாம் ஆதரிக்கிறான் அவனுக்கு தான் இது கோபம். இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க, காசு கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளை போகக்கூடியவர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தேதியில ரொம்ப கொள்ளையடிப்பான், கொஞ்சம் உஷாரா இருக்குன்னு ஒரு போஸ்ட் அடிக்கிறோன்னு வைங்க. இதை பார்த்து ஒருத்தையும் கோவிக்கிறான், எப்படி நீ போஸ்ட் அடிச்சேன்னா அப்ப கொள்ளைக்காரன் தான் கோவிப்பான், கொள்ளையடிக்கிறவன் தான் நான் கோவிப்பான். அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு இது நாம அடித்த அந்த போஸ்டர் கண்ணை உறுத்திருச்சு. அப்ப கற்பு கொள்ளையர் தினம்னு இப்படி வந்துகிட்டு காதலை கேவலம், காதலர்களை பத்தி காதலர்கள் செய்யக்கூடிய காம சேட்டைகளை கண்டிக்கின்றோம், காதல் என்ற பேர்ல களியாட்டங்களை கண்டிக்கின்றோம், காம ஆட்டங்களை கண்டிக்கின்றோம். இத அவர்கள் என்ன பிரான்ஸ்ல இருக்காங்க, அவங்க இதெல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பிரான்ஸ்ல நடு ரோட்ல எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தவர்களுக்கு ஒழுக்க சீலர்களை பார்த்தால் ஒவ்வாது, அவங்களுக்கு எல்லாம் அது கொஞ்சம் அன்ஈசியா தெரியும். ஏன்னா அம்மனமா போயிட்டு ஆணும் பெண்ணும், ஆம்பளையும் பொம்பளையும் இந்த மாதிரிலாம் கலாச்சாரத்துல வாழ்ந்த ஆட்களை பார்த்தேன். அப்படியே அதுலயே வாழ்ந்து எவன்கிட்ட வேணாலும் போயிட்டு எப்படி வேணாலும் இருந்து இப்படியே பழகிட்டு கடைசியில இங்க தமிழகத்துக்கு வந்தோன்னு அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்க்க கூடாதுமா அப்படின்னு அவன் கூப்பிட்ட உடனே போயிருவேன் நான் நம்பரை கொடுத்து இது என்ன கூடாதுன்றாங்க, கோவம் வருமா இல்லையா? அப்ப இதுலயே பழக்கப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் அலர்ஜி ஆயிடும். அது இப்படியே வாழ்ந்தவர்களுக்கு இது உண்மையிலேயே ஒவ்வாமை ஆகிவிடுகின்றது. அந்த அடிப்படையில தான் அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் ஒவ்வாமை, இது அந்நிய இடத்துல போவாத, விபச்சாரம் பண்ணாத, காமப்பார்வை கூடாது, இதெல்லாம் அவர்களுக்கு ஒவ்வாமையாக இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒவ்வாமையினுடைய வெளிப்பாடாக அவர்கள் எடுத்த வாந்தி என்ன? நபிகள் நாயகம் 52 வயசுல இருந்து கொண்டு 6 வயது சிறுமி ஆயிஷா ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? இது என்னவா சிறு வயது பெண்ணோட உடலுறவு கொள்றது காமத்தில் இது ஒரு வகை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை அவள் கேவலப்படுத்துகின்றார். ஒழுக்கத்தினுடைய உறைவிடமாக திகழ்ந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பெண்மணி கேவலப்படுத்துறா. எங்கடா போனீங்க கபூர் வணங்கிகளே கேட்கின்றேன், எங்க போன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க கேவலப்படுத்துறோம், எங்களுக்கு எதிராக போஸ்ட் அடிக்க தெரிஞ்சிச்சுல, எங்க போன தமிழச்சிக்கு எதிராக என்ன வாய் திறந்த? என்ன எவனா ஒருத்தன் வாய் திறந்தானா? ஒருத்தன் வாய் திறக்கல. கேட்க நாள் இல்ல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பகிரங்க அறைகோல் விடுத்தோம். ஒழுக்க கேளை போதிப்பது யார் என்று பேசுவோமா? நாங்க விவாதிக்க தயார், வா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை உலகத்துக்கு போதிக்க வந்தவர்கள். அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் தனித்திருக்க கூடாது என்ற ஒழுக்கத்தை போதித்தவர்கள். சிறு வயதுல 6 வயதுல கல்யாணம் பண்ணி 9 வயதுல அவங்க பூ பெய்தவுடன் அவர்களிடத்துல உடல் உறவு கொண்டார்கள் என்றால் அது அந்த காலத்துல உள்ள வழக்கம். அது அந்த கால மக்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் பின்னால சிறு வயது திருமணம் தடுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை டிக்ளேர் பண்ணாங்க.
பூ பெய்த ஒரு பெண்ணிடத்துல உடல் உறவு கொள்வது எந்த அடிப்படையில காமம்னு நீ சொல்ற? 52 வயசாக இருந்தாலும் அவர்கள் ஆள் திடகாத்திரமாக இருந்தார்கள். இங்க உள்ளவ மாதிரி இல்ல. அப்ப இப்படிப்பட்ட நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நீ இழிவுபடுத்துகின்றாய் என்றால், பூ பெய்த பெண்ணோடு உடலுறவு கொள்வதை எவன் கல்யாணம் முடிச்சு அலாலான அடிப்படையில உடலுறவு கொள்வத இது பாரதூரமா தெரியுது உங்களுக்கு. கண்டவனோட போற நாய்க்கு இது பெரிய பாரதூரமா தெரியுது. நான் பாத்துக்கிறேங்க, உண்மையில அப்படிதான் தெரியும். விபச்சாரி எவன்கிட்ட வேணாலும் போயிட்டு இருக்கவன்ட்ட அவன் பத்தினிய பார்த்தா அவளுக்கு பிடிக்காது. என்ன ஒருத்தவனை மட்டும் தான் வச்சிருக்கின்றாங்க, ஆள் சரியில்லையே, கூப்பிட்டாட்டையெல்லாம் போகணுமா இல்லையா, இதெல்லாம் என்ன என்று கேட்பா. உண்மையிலே கேட்பா. அந்த மாதிரி இந்த நீ கேட்கிறிய விவாதிக்க தயாரா பகிரங்க அறைகூவல் என்று சொல்லி பகிரங்க அறைகூவல் விடுத்தோம். அதுக்கு முன்னாடி அவங்களும் என்ன செய்யறாங்க, நம்ம உறுப்பினர்கள் போய் கேட்டிருக்காங்க விவாதிக்க தயாரான்னு. நீங்கெல்லாம் சொல்லக்கூடாது, தௌஹீத் ஜமாத் தலைமையங்க சொல்லணும், அப்பதான் நான் விவாதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை போட்டான். அப்படின்னு அந்த பொம்பளை போட்ட உடனே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைமையகத்திலிருந்து அறிவிப்புறோம், தயாரு வா, உன் அட்ரஸ் கொடு, பதிவுத்தவால இப்ப விவாத அழைப்பு கடிதம் வரப்போகுது உனக்கு அப்படின்னு அலறி போய் ஆடி போய் நேற்று நைட்டு பார்த்தா போட்ட பதிவு அழிச்சு விட்டார். அப்படி அழிச்சு விட்டு இது சம்பந்தமா நம்ம சகோதரர்கள் அழைப்பு விடுத்த அனைத்தையும் அழித்து விட்டு என்ன ஒண்ணுமே நடக்காத மாதிரி சும்மா உட்காந்து, இதுதான் நிலைமை. அப்ப இஸ்லாத்தை விமர்சிக்க கூடியவர்கள் நீ உனக்கு தைரியமும் திராணியும் இருந்தா வா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பகிரங்க அறிவுரை விடுக்கின்றது, வா நேரடியா விவாதம் பண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாங்கள் நிரூபிக்கின்றோம். தயாரா? விவாதிக்க தயாரா? கேடுகட்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த உத்தம நபியினுடைய உன்னத வாழ்க்கையை நீ கல்லெறிந்தாயானால் உனக்கு எதிராக குண்டுகள் பாயும் என்பதை நம்முடைய இந்த பகிரங்க அறிவுகள் வாயிலாக வெளிப்படுத்தணும். இவங்க என்னத்தை கூப்பிட போறாங்க நினைச்சாங்களோ என்னவோ தெரியல, உடனே அழிச்சு விட்டு ஆள் ஓட்டம் எடுக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே, ஃபமா லஹும் அனி தذ்கிரத்தி முரதீன் கஅன்னஹும் ஹுமுருன் முஸ்தன்பிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. இந்த அறிவுரையை இவர்களுக்கு புறக்கணிக்க என்ன நேர்ந்தது? இவர்கள் அந்த சிங்கத்தை கண்டு வெறுண்டோடக்கூடிய கழுதைகளை போல இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி ஓடக்கூடியதை பார்க்கின்றோம்.